காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி வந்து எனக்கு வந்து பசிக்குது காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை காவேரி, நான் சாப்பிடல காவேரி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி அப்படின்றாரு. அப்படியே மனசு இலகி போகிறாங்க நம்ம காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் சாப்பிடல, நீங்கள் பிரியாணி தானே வாங்கி சாப்பிட, உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்போவுமே பிரியாணி சாப்பிட முடியுமா காவேரி, நான் சமைக்க வந்தேன்டி, ஆனால் கையை காலை கட் பண்ணிங்கன்னா என்னால் சமைக்கவே முடியாதனால மாமி தான் காலைல சாப்பாடு கொடுத்தாங்க, இப்போவும் எப்படிடி அவங்ககிட்ட போய் கேட்குறது, நீ ஏன் சொல்லு, எனக்கு பொண்டாட்டியாக இருக்கா எனக்கு சமைச்சு போகிறதுக்கு, அதான் என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாலே, அதனால் யாருமே இல்லை காவேரி, என்ன பண்ணுறதுன்னு தெரில காவேரி அப்படி சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, நான் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னா, ஆனால் எனக்கு சமைக்கவே தெரிலடி, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி காவேரி, நீ கோச்சிக்கலன்னா எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரிக்கு மனசே தாங்கலை. சரி, இந்த மனுஷன் பசின்னு சொல்லவே மாட்டார், இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அவ்வளோ பசிக்குதோ இவருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இங்கே சந்தோஷம் தாங்க முடியல. இதைத்தான் எதிர்பார்த்தேன், பொண்டாட்டிக்கிட்ட கெஞ்சினவன் என்றைக்குமே தோற்று போக மாட்டான், நான் கெஞ்சிறத பார்த்துட்டு என் பொண்டாட்டி வந்துட்டா, எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டியை பற்றி, என் வயிறு பசியாக இருந்தால் அவள் எப்படி நிம்மதியாக இருப்பா, என் செல்லக்குட்டி வருது, அப்பாடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. இங்கே காவேரி வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு. இங்கே பாரு காவேரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலடி, சரி நானே சமைச்சு கொடுக்குறேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சுட்டு இருக்க காவேரி வந்து விஜய் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. உடனே வந்து அப்படியே கையை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி பிடிக்க வராரு. அதுக்கப்புறம் கிஸ் பண்ண வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சும்மா அமைதியாக இருக்கீங்களா, இதுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே விட ஹக் பண்ண வர காவேரி, ஹக் பண்ண வர விஜய் வந்து இப்போ உங்களுக்கு சூடு வைக்க போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தோசை கரண்டி எடுக்கிறாங்க. அப்படியே வந்து சூடு கையில் படித்து, அடி பாவி புருஷன் இப்படி சூடு வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி சொல்கிறாரு. சிரிக்கிறாங்க காவேரி விழுந்து விழுந்து. உங்களுக்கு சூடு பட்டுச்சா உண்மையிலேயே அப்படின்றாங்க. பின்ன படாமல் நல்லா பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து எங்கே ரொம்ப பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விடுறாங்க. அப்படியே தன்னையே அறியாமல் காவேரி விஜய் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருமே. அடுத்து வந்து காவேரி வந்து நடுவை பார்க்குறாங்க. விஜய் தாங்கி பிடிக்கிறாரு. ப்ளீஸ் காவேரி, என்னை விட்டுட்டு போயிடுவியா, இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டியா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. நான் சமைச்சிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடெலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு முடிவு சொல்லு காவேரி, எவ்வளோ நாள் தான் இப்படியே என்னை தவிக்க விடுவேன் சொல்லு, எப்போ நீ வீட்டுக்கு வருவேன், நம்ம ரெண்டு பேரும் எப்படி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பற்றி பேசுறதுக்கு நான் வரல, நீங்கள் சமைச்சு கொடுக்க சொல்லுங்க, சமைச்சு கொடுத்துறேன், இப்போ சாப்பிட போகிறீங்க இல்லையா அப்படின்னு. ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்றாரு. நீங்கள் சாப்பிடுங்க நான் போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு. உடனே வந்து சரி நான் சாப்பிட்றேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ என் கூட சேர்ந்து சாப்பிட்றியா, எவ்வளோ நாளாச்சு நம்ம சாப்பிட்டு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக காவேரி கங்கா பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து விஜயோட ரூம்லேருந்து வராளே அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பண்ணிட்டுருக்க அப்படின்னு. விஜயோட ரூமில் எப்படி நீ போன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அக்கா அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவர் சமைச்சு கொடுக்குதாக்கா போனேன் அப்படின்னு. என்ன காவேரி இப்படி பண்ணுற, அம்மா வந்து நீ வந்து அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கடி, இப்போ இப்படி நடந்துட்டுருக்க, எனக்கு தெரியும் நீ அவரை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இல்லைக்கா நான் வேணும்னு சத்தியத்தை மீறதுக்காக யோசிக்கலக்கா, அவர் பாவம்க்கா அதனால தான் அப்படின்னு. எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது காவேரி, கவலைப்படாதடி, சீக்கிரமாகவே விஜய் உன்னை சேர்த்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு காவேரி அப்படின்னு. நிஜமாவாக்கா சொல்கிறேன், ஆமாடி சீக்கிரமாக உங்கள் ரெண்டு பேர் நான் சேர்த்து வைக்கிறேன், போதுமா, அம்மா கிட்டே நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாதடி, நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரி, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், நீ விஜய் விரும்புறது உண்மை தானே, அதனால் நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரின்னு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க காவேரி. அழாதடி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜயும் காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. காவேரிக்கு தூக்கமே வரல, நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு விஜய் வந்து ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ண வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி விஜய் இங்கே நினச்சி பார்த்துட்ருக்காரு.